ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று நம்ம நினைக்கிறோம், ஆசீர்வாதத்திற்காக வாஞ்சிக்கிறோம். இதெல்லாம் தப்பில்லை. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதை தான் தேவனும் அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாவாக இருக்கிற ஆபிரகாமை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவனை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு பிரதானமான நோக்கமே நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக தான் ஃபஸ்ட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒருவனாயிருந்த ஆபிரகாமை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குரியது என்று நினைக்கக்கூடாது. இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், மிருகத்தில் ஆண்டவர் படைத்த ஒன்று குரங்கு. இந்த குரங்கு எப்படிப்பட்ட குரங்கு தெரியுமா? எது வேண்டாலும் பிடித்து தனக்கண்டு வைத்து கொள்ளும். ஒரு வாழைப்பழமாக தனக்குன்னு வச்சுக்கிட்டோம், இன்னொரு வாழைப்பழத்தை கொண்டு போனால் அதையும் பிடிங்கி தனக்குன்னு வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி மனுஷனுடைய இருதயமும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே எனக்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் சந்ததிக்கு என்று நினைக்கிறான். ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தின் ரகசியத்தில் ஒன்று, நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வார்த்தையை, ஆபிரகாமுக்கு சொன்னப்பட்ட வார்த்தையை அப்படியே அவன் விசுவாசித்தான். அதுதான் முக்கியம். ஆண்டவர் போக சொன்ன தேசத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன செய்தான்? போனான். அப்படியானால் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இந்த 3 ரகசியத்தை தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த 3ஐயும் ஆபிரகாம் செய்தான். ஆபிரகாம் செய்தது நிமித்தமாய் அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. வெறும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கல்தேயர் என்கிற தேசத்தை என்னை விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போனான். ஆனால் போகும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். ஆண்டவர் அவனை சீமானாய் மாற்றினார். அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கிக் கொள்ள முடியாததாய் மாறினது. அவனுடைய ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய ஊழியக்காரனே சொல்லுகிறான், என் ஆண்டவன் இன்னும் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான் என்று சொல்லி பிறர் சொல்லத்தக்கதாக, அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லத்தக்கதாக உலக ஆசீர்வாதமும் சரி, இன்மைக்குரிய ஆசீர்வாதமும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததற்கு காரணம் இந்த 3 ரகசியம். அவன் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், வார்த்தையை விசுவாசித்தான். இந்த 3ஐயும் நீங்கள் செய்து பாருங்கள், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதியும், அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.